இந்தியாவினுடைய மிக சிறந்த தவ புதல்வர், ஒரு மிக சிறந்த பிரதமராக அவர் 10 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார். அவர் நிதித்துறை செயலாளராக, ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக, நிதி அமைச்சராக, பிரதம மந்திரியாக மிக அற்புதமாக பணியாற்றியவர். சீனாவில் டெங் சியாவோபிங் எப்படி தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்து சீனாவை மேம்படுத்தினாரோ, அதே போல இந்தியாவில் தொழில் மயத்தை கொண்டு வந்து, தாராளமயமாக்கலை கொண்டு வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தியவர். அவருடைய காலத்தில் தான் நம்முடைய பொருளாதாரம் 9% அளவிற்கு வளர்ந்தது. பொருளாதாரத்துறையிலும் விவசாயத்துறையிலும் இந்தியாவினுடைய தொழில்துறையிலும் நுட்பத்திலும் தொழில் நுணுக்கத்திலும் தொழில்நுட்பத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தவர் அவர். அமெரிக்காவோடு அணுசக்தி ஒப்பந்தம் என்பது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இந்தியாவினுடைய தொழில்துறைக்கும் தொழில்நுட்பத்திற்கும் வாய்ந்ததாக இருந்தது. அதனை அவர் கொண்டு வந்தார், கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டார். அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சி மகத்தான ஆட்சி, வளர்ச்சியை கொண்டு வந்த ஆட்சி. சத்தம் போடாமல், பிரச்சனைகள் எதுவும் செய்யாமல், தவறான பரப்புரையை கொண்டு வராமல், ஜாதி மத மோதல்களை ஏற்படுத்தாமல், வளர்ச்சியை மட்டும் மையமாக வைத்து செயல்பட்ட ஒரு பிரதமர் அவர். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாணிக்கம், அன்னை சோனியா காந்தியினுடைய நம்பிக்கைக்குரிய நண்பராக, ஆலோசகராக அவர் விளங்கினார். சீக்கியர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமானவர்கள் என்கின்ற ஒரு மாயை அவரால் உடைத்தெறியப்பட்டது. காங்கிரஸ் கட்சி அவரை ஒரு சீக்கியராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு காங்கிரஸ்காரராகவும் பார்த்து அவருக்கு அந்த பிரதமர் பதவியை வழங்கியது. அதனுடைய விளைவுதான் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். மறக்க முடியாத ஒரு மாமனிதர் அவர். அவருடைய வாழ்க்கை ஒரு சரித்திரம், இந்திய சரித்திரத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர். ஏனென்றால் எந்த ஜாதி மத பிரச்சனையையும் எழுப்பாத ஒரு அரசியல் தலைவர் அவர். அவருடைய வருகை இந்தியாவிற்கு ஒரு தேவதூதனை போல் அவர் வந்தார், இந்தியாவை வளர்ச்சி அடைய செய்தார். இந்தியாவினுடைய கிராமப்புற வறுமையை ஒழித்தவர் அவர். அதற்காக ஐநா மன்றம் கூட அவரை பாராட்டியது. அந்த வகையில் உயர்ந்து விளங்கிய மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு காங்கிரஸ் கட்சி மட்டுமே இழப்பல்ல, இந்தியாவிற்கும் அது ஒரு இழப்பு. அவரை மறக்க முடியாத மாமனிதர்களில் அவர் ஒருவர். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.